பங்காளி அங்க பாருங்க போன் வால் வால் கத்திட்டு இருக்கு. அந்த ஆளு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த போன் அவங்களுக்கு வந்ததுடா. ஏன் கஸ்டமர்? உங்க கஸ்டமரா? ஆமா. நீங்க என்னமோ ஜவுளி கடை ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இங்க போன் வருது? அடே உலகம் பூரா இந்த நம்பர் தான்டா கொடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாடா, வருஷம் 364ல 300 நாள் நீங்க கூட தானே குப்பை கொட்டேன். 65 நாள் தானே வெளியே இருக்கேன். ஓஹோ சரி. உங்களுக்கு வந்த போனை இங்க இருந்து எப்படி எடுப்பீங்க? டேய் இங்க இருக்கிறத அங்க இருக்கிறத அங்க போய் எடுக்கலாம். பாருப்ப சப்பனே ஈஸ்வரா எல்லாம் உன் செயல். வழியா இல்லை என்னண்ணே எல்லாரும் கம்பி எண்ணுவாங்க, நீங்க கம்பியை கலட்டுறீங்க? டேய் இதுல மொத்தம் 14 கம்பி இருக்கு. அதுல 3 கம்பி அண்ணன் சொந்த கம்பி. இதத்தான் அப்பப்ப கழட்டி கழட்டி கம்பியை நீட்டிட்டு இருக்கேன் அண்ணன். அண்ணே நீங்க பெரிய தீர்க்கதரிசினே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு 5 தடவை கழட்டி கழட்டி மாட்டி கத்துக்க. அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? இரு வாரேன். சார் சார் ஹலோ குயிஸ் ஸ்பீக்கிங். யாருங்க பேசுறது? இன்ஸ்பெக்டர் தானே பேசுறது. இன்ஸ்பெக்டரா? அப்படியே வச்சுக்க. சார் ஹவுஸ் ஓனர்லாம் குடும்பத்தோட வெளியூர் போனாங்கன்னா திருட்டு நாய்ங்க கிட்ட இருந்து. யோ திருடன் மட்டும் சொல்லியா? நாய் சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லைங்க, அந்த திருடங்க கிட்ட இருந்து வீட்டை பாதுகாக்கணும்னா போலீஸ்ல தகவல் சொல்லி விளம்பரம் கொடுத்துருந்தீங்கல்ல, அதுக்காக தான் பேசுறேன். ஓ அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. சரி உங்க வீட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அப்படி என்ன சாமான் சட்டு இருக்கு? வீடு பூரா நகை பணம் டைமண்ட்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குங்க. நாங்க விஐபி ஃபேமிலி. விஐபி வீடா? சரி அந்த அட்ரஸ் கொஞ்சம் புள்ளி விவரமா சொல்லுங்க. எழுதிக்கிங்க. ஐயோ கொஞ்சம் இருக்கு. 12B. 12B அது 10 நம்பர்ல இல்லைங்க, பிளாட் நம்பருங்க. சரி 12B பார்வதி அபார்ட்மெண்ட். பார்வதி அபார்ட்மெண்ட் 6வது ஃப்ளோர். 6வது புலவர். அட புலவர் இல்லைங்க, ஃப்ளோர். சரி புலோரு காந்தி நகர் அடையாறு. சரி 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 சார் அட்ரஸ் மறந்துடாதீங்க. ஏன் சார் எவ்வளவு நாளா தொழில் பண்றோம் மறப்பமா நாங்க? நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்க சார், அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். ஆமா எப்ப புறப்படுறீங்க? அதையும் கேக்குறீங்க? என்னங்க நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி வர முடியும்? நீங்க கிளம்புனா தானே நாங்க வர முடியும். அதுக்காகத்தான் கேக்குறீங்களா? இந்த இப்பயே கிளம்பிடுறோம். அப்ப நானும் புறப்பட்டேன். தைரியமா போங்க. என்ன பண்றேன் பாருங்க. ஏன் சார் நான் ஒரு ரைடுக்கு போறேன், போயிட்டு வரட்டா? தேங்க்யூ சார். டேய் பங்காளி எந்திரிச்சவன நான் எங்கேன்னு கேட்டாருன்னா ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லு. கம்பியை கலெக்டர் விஷயத்துல அவர்கிட்ட சொல்லி காட்டி குத்துறாதுன்னா. வெரி குட். நீ அப்பப்ப வெளியே தடவை போய் வந்துக்கலாம். கம்பி பத்திரம்